எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 208க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 208க்கான காணொளி. முதல் கேள்வி, வேகம், பாதுகாப்பு மற்றும் நேர சேமிப்பு என்ற மூன்று முக்கிய நோக்கங்களை கொண்டது. வேகம், பாதுகாப்பு, நேர சேமிப்பு என்ற மூன்று முக்கிய நோக்கங்களை கொண்டது. சரியான விடை ஆப்ஷன் டி, தங்க நாட்கர சிறப்பு நெடுஞ்சாலைகள். அடுத்தது இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது நிலத்தின் இயல்பு, அழிப்பு நிலையானது. அடுத்தது உழைப்பின் இயல்பு, இடம்பெயரக்கூடியது. மூலதனத்தின் இயல்பு, ஆக்கமுடையது. தொழிலமைப்பின் இயல்பு, இடர்பாடுகளை ஏற்றல். அடுத்தது மூன்றாவது கேள்வி, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கியவர் யார்? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்தது நான்காவது கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துக வந்து மிக மிக முக்கியம். அதாவது இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாருங்க குறிப்பு, அதற்குரிய இயர்கள், அதாவது வருடங்கள். இது வந்து செப்பரேட்டாகவும் கேட்பாங்க, அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1923. தண்டி யாத்திரை, இதுக்கு சரியான விடை 1930. அடுத்தது பூனா ஒப்பந்தம் 1932. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தாய் தொழில் என அழைக்கப்படும் தொழில். தாய் தொழில் என அழைக்கப்படும் தொழில் இரும்பு எஃகு தொழில். இரும்பு எஃகு தொழில். அடுத்தது ஆறாவது கேள்வி, வேளாண்மை உற்பத்தி என்பது. வேளாண்மை உற்பத்தி என்பது உள்ளீடு வெளியீட்டிற்கும் உள்ள விகிதம். அடுத்து ஏழாவது கேள்வி, ஏழ்மை எனப்படுவது. ஏழ்மை எனப்படுவது போதுமான வருமானமின்மை. போதுமான வருமானமின்மை தான் ஏழ்மை எனப்படும். அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சங்ககால மன்னர்களின் அரசவையை குறிக்கும் சொல் அல்ல? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சபை. மீதி மூன்றும் பாருங்க, அவை, நாளவை, மன்றம் ஆகிய மூன்றும் சங்ககால மன்னர்களின் அரசவையை குறிக்கும் சொற்கள் ஆகும். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, இதுவும் மிக மிக முக்கியம். 1857 புரட்சியின் தலைவர்களை பொறுத்துக. இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பாருங்க, டெல்லி, பகதூர் ஷா. அடுத்தது மத்திய இந்தியா, ஜான்சி ராணி, லக்னோ, பேகம் ஹஸ்ரத் மஹால், கான்பூர், நானா சாஹேப். அடுத்தது பத்தாவது கேள்வி, ஐக்கிய நாடுகளின் மாநாடு 2002 ஜோகனஸ்பர்கில் நடந்தது. இதன் நோக்கம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பேணத்தகுந்த மேம்பாடு. அடுத்து 11வது கேள்வி, இந்திய வானொலி சேவை எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1927. அடுத்தது பெருங்கடல்களின் சராசரி உவர்ப்பியத்தின் அளவானது. பெருங்கடல்களின் சராசரி உவர்ப்பியத்தின் அளவானது. இதுக்கு சரியான விடை 35 கிராம் பெர் கிலோகிராம். அடுத்தது 13வது கேள்வி, இதுவும் மிக மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து நாட்கள், அதாவது எந்த தினம், அதற்குரிய நாட்கள் என்ன, முக்கிய தினங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அக்டோபர் 24 வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் தினம். அடுத்தது டிசம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம். மே 24 சர்வதேச அமைதி தினம். செப்டம்பர் 21 காமன்வெல்த் தினம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 24 ஐநா தினம், டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம், மே 24 சர்வதேச அமைதி தினம், செப்டம்பர் 21 காமன்வெல்த் தினம். அடுத்தது 14வது கேள்வி, அண்டத்தின்
உள் ஒன்றுக்கு மேற்பட்ட விந்துக்கள் நுழைவதை டேஸ் தடுக்கின்றது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கரு ஜவ்வு. அடுத்து 15வது கேள்வி. விபத்தினால் ஒரு மனிதனின் தலையில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான காயத்திற்கு செய்யப்படும் உடனடி சிகிச்சை முறை எது? விபத்தினால் ஒரு மனிதனின் தலையில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான காயத்திற்கு செய்யப்படும் உடனடி சிகிச்சை முறை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி தேர்ந்தாராய்தல். அடுத்தது 16வது கேள்வி. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள். மிகச்சிறிய இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா லிம்போசைட். அதே மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் மோனோசைட். அடுத்தது 17வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது தவறு? பின்வருவனவற்றுள் எது தவறு? இது பாத்தீங்கன்னா டி மட்டும் தவறு. என்னது? மத்திய மருந்து ஆராய்ச்சி மையம் பெங்களூரில் அமையப்பட்டுள்ளது என்பது தவறானது. மீதி 3 பாருங்க. அணு ஆற்றல் ஆராய்ச்சி நிலையம் மும்பையில் உள்ளது, இந்திய தர நிலையம் புதுடெல்லியில் உள்ளது, மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் சென்னையில் உள்ளது. அடுத்தது ஏன்னா மத்திய மருந்து ஆராய்ச்சி மையம் வந்து பாத்தீங்கன்னா எங்க உள்ளது? கொல்கத்தாவில் உள்ளது. அடுத்தது 18வது கேள்வி. மழைத்துளிகள் கீழே விழ துவங்கும் போது அதன் திசைவேகம். மழைத்துளிகள் கீழே விழ துவங்கும் போது அதன் திசைவேகம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, முற்று திசைவேகத்தை விட அதிகம். அடுத்தது 19வது கேள்வி. கீழ்கண்ட தனிமங்களை அணு எடையின் ஏறுவரிசையில் எழுதுக. இதுக்கு சரியான விடை 19வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஏன்னா அணு எண் வந்து கார்பனுக்கு 6, சோடியத்துக்கு வந்து 11, அலுமினியத்துக்கு 13, பாஸ்பரஸுக்கு 15. அதனால வந்து சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது 20வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இவற்றில் எவை எவை சரி? இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 20வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3. என்னது? அமில கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அமிலம் நீரில் கரையும் போது H+ அயனிகளை தரும். இது ரெண்டும் சரியானது. அடுத்து 21வது கேள்வி. கடல் நீரினை குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பத்தில் பயன்படும் பொதுவான செய்முறைகள் யாவை? கடல் நீரினை குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பத்தில் பயன்படும் பொதுவான செய்முறைகள் யாவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆவியாதல் மற்றும் மீண்டும் குளிர்வித்தல். ஆவியாதல் மற்றும் மீண்டும் குளிர்வித்தல். அடுத்து 22வது கேள்வி. உயிரி பிளாஸ்டிக்குகள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள். உயிரி பிளாஸ்டிக்குகள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் சோளமாவு, உருளைக்கிழங்கு, தாவர எண்ணெய் மற்றும் கொழுப்பு. அடுத்தது 23வது கேள்வி. கீழ்காண்பனவற்றில் நமது உடம்பில் காணப்படும் மிக கடினமான உறுப்பு யாது? கீழ்காண்பவற்றில் நமது உடம்பில் காணப்படும் மிக கடினமான உறுப்பு யாது? இதுக்கு சரியான விடை பற்களில் உள்ள எனாமல் எனும் படலம். அடுத்தது 24வது கேள்வி. கீழ்காணும் நகரங்களில் எது இந்தியாவின் முதல் முனிசிபல் கார்பரேஷன்? இதுக்கு சரியான விடை மதராஸ், தற்போது வந்து சென்னை. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. எய்ட்ஸ் நோயை கண்டறிய பயன்படும் ஆய்வு யாது? எய்ட்ஸ் நோயை கண்டறிய பயன்படும் ஆய்வு யாது? இதுக்கு சரியான விடை எலைசா ஆய்வு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 208க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 208க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.